குரேஷியும் ஜோயாவும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு குரேஷி அவர்கள் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் த ரொம்பவே ஃபேமஸான காமெடியன் தான் குரேஷி அவர்கள். அண்ட் இந்த ஒரு சீசனில் திரைப்பட நடிகை ஜோயா அவர்கள் குக்காக கலந்துக்கிட்டாங்க. அண்ட் ஜோயா அவர்களும் சரி குரேஷி அவர்களும் சரி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. குறிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட ஃபன் இருக்கும். அதே நேரம் ஜோயா அவர்கள் குரேஷி அவர்கள்ட்ட கேமரா ஆன்ல இருக்கும் போதே நேரடியாக ஐ லவ் யூ குரேஷி, நீங்கள் எனக்கு ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரும் இதை பற்றி பெருசாக எதுவுமே ரிப்ளை பண்ணலை. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு குரேஷி அவர்களும் ஜோயா அவர்களும் லவ் பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரு கெமிஸ்ட்ரி பார்த்தீங்களா ரொம்பவே நல்லா இருக்கு, இதுக்கு முக்கியமான ரீசன் இவங்க லவ் பண்ணுறதே தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் ஜோயா அவர்கள் வெளியே போனதுக்கு ஏன் நீங்கள் அவங்கள பிரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு குரேஷி அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ரிப்ளை கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குரேஷியான எனக்கும் ஜோயாக்கும் லவ்வா, என்னப்பா உங்களோட கற்பனைக்கு ஒரு அளவு வேணாமா, சரி இப்போ என்ன லவ் பண்ணுறோங்கிறீங்களா, ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், ஆனால் இந்த லவ் நீங்கள் நினைக்கிற மாதிரியான லவ் கிடையாது, இது ஒரு ஃப்ரெண்ட்லியான லவ், எனக்கு குக் வித் கோமாளி செட்டில் எல்லாரையுமே பிடிக்கும், எல்லா சீசன்லேயுமே நான் எல்லாத்துக்கூடயும் அப்படி தான் இருந்திருக்கேன். அண்ட் இந்த சீசனில் இவங்க கூட ரொம்பவே ஈஸியாக நான் வந்து மெர்ஜ் ஆகிட்டேன், அவங்களும் ரொம்பவே நல்லபடியாக பேசினாங்க, அவங்க வந்து லைக் எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணாங்க, அவங்க சொன்ன லவ் யூவில் கூட நீங்கள் நினைக்கிற மாதிரியான அர்த்தம்லாம் கிடையாது, ஒரு பியூரான அன்பு அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பர்சனல் லைஃப் இருக்குது, தேவையில்லாமல் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட ஃபேன்ஸுக்கு அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான டாக்ஸ் வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஜோயா அவர்கள் வெளியே போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க போயிருக்க கூடாதோ? உங்களோட தாட்டா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி இவங்க மூணு பேருமே சேர்ந்து வயநாடு அதாவது கேரளாவில் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அண்ட் இந்த ஒரு டிசாஸ்டர்னால கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. இன்னும் 200க்கும் மேற்பட்ட மக்களை வந்து தேடுதல் பணியில் இறங்கியிருக்காங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாட்டில் இந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டு எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து ஏகப்பட்ட பேர் நிதியுதவி கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக சியான் விக்ரம் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பல கோடிகள் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறைய பொதுமக்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி இவங்க மூணு பேருமே சேர்ந்து கேரள அரசுக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் நிதியாக கொடுத்துருக்காங்க. மேலும் அவங்களோட ஃபேன்ஸுக்கிட்டையுமே அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏராளமான மக்கள் அங்கே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மக்களாகிய நாமுமே மிகப்பெரிய அளவில் கொடுத்து உதவணும் அப்படின்னு அவசியம் இல்லை, தங்களால் முடிஞ்சதை கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் கேரளா இதுலேருந்து மீண்டு வர கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.